பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 3வது வசனம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே உங்க அம்மா அப்பாக்கு நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லி ஏச பையனுக்கு நம்மள பார்த்து சொல்றாருங்க. மேல இருக்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு நன்மை உண்டா இருக்கணும்னா, நீ நல்லா வாழணும்னா உங்க அம்மா அப்பாக்கு நீ கீழ்ப்படினோமா. நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இஷ்டப்படிதான் நம்ம வாழ்றோம். எனக்கு பிடிச்ச பையனை நான் தேர்ந்தெடுத்துப்பேன், எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் தேர்ந்தெடுப்பேன், என் லைஃபை நான் நிர்ணயிச்சுப்பேன்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அது தப்பு கிடையாதுங்க. ஆனா நம்மள படிக்க வைக்கிறது, நமக்கு ஸ்கூல்ல சேர்த்து வருது, காலேஜ் சேர்த்து வருது, நமக்கு தேவையானதை செய்யுது, நமக்கு ட்ரெஸ் வாங்கி தருது, நமக்கு நல்ல வீடு கட்டி கொடுத்துச்சு, நமக்கு நல்ல வேலை பண்ணி கொடுத்து எல்லாமே நமக்கு அம்மா அப்பா செய்யறாங்க. நம்ம அம்மா அப்பா நம்ம லைஃப்க்கு நிறைய நல்லது பண்றாங்க. ஆனா அவங்க நம்ம கிட்ட என்னங்க எதிர்பார்க்கறாங்க? அவங்க விருப்பத்தின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைக்கணும். ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புறாரு, நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட விரும்புறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம விருப்பத்தின்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவன் நினைத்ததே மனுஷன் பிரிக்காதிருக்க கடமை நம்ம வசனம் சொல்லுது. அப்ப தேவன் நினைச்சாருன்னா அது மனுஷங்களால பிரிக்கவே முடியுமா? தேவன் எப்படிங்க இணைப்பாரு? நம்ம அம்மா அப்பா மூலியமா தாங்க இணைப்பாரு. இன்னைக்கும் யாருக்கும் தெரியாம யாரோ ஒருத்தங்க ரகசியமா பாவம் பண்றீங்க அம்மா அப்பாக்கு விரோதமா. அது நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட தாங்க பேசுறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமீன்.